தை அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ஒன்றை செய்தாலே நீங்கள் கங்கை, ராமேஸ்வரம் போல் புனித நதிகளில் தர்ப்பணம் செய்த பலனை முழுமையாக பெறலாம். உங்களுக்கு பித்ருக்களின் ஆசி வேண்டுமென்றால் ஓம் பித்ருப்யக ஸ்வாஹா என்று 3 முறை கூறி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இதில் ஒன்றை செய்தலே போதும். நதி, கடல் போக முடியலன்னா வீட்டிலேயே ஒரு தாம்பாலம் வைத்து திதி கொடுக்க வேண்டிய முன்னோர்கள் காசி, கங்கை, ராமேஸ்வரம் ஆகிய தலங்களை நினைத்துக்கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்துவிட்டு சூரிய பகவானை நோக்கி, இந்த எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களை சென்று சேர வேண்டும், பித்ருலோகத்தில் உள்ள அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்து சமைக்காத தானியங்கள், உணவுப் பொருட்கள், வஸ்திரம், முடிந்த அளவிற்கு பணம் இவற்றை தானமாக கொடுக்கலாம். காகத்திற்கு நெய் மற்றும் எள்ளு கலந்த சாதம் வைக்க வேண்டும். பச்சரிசியை குலைவாக தண்ணீர் அதிகம் விட்டு சாதமாக செய்து அதோடு கோதுமை தவிடு, அகத்திக்கீரை ஆகியவற்றை கலந்து பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்க வேண்டும்.